நடிகை பாலியல் புகாரில் சீமான் அளித்த வாக்குமூலத்தை ஒப்பிடும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளது. அதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து நேற்று விசாரணை என்பது நடத்தப்பட்டது. 1.25 மணி நேரம் நடத்தப்பட்ட இந்த விசாரணையில் சீமானுடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த விசாரணையின் போது கேட்கப்பட்ட கேள்விகள் அதே போன்று இருந்ததாக சீமான் தெரிவித்திருந்தார். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நடிகைக்கு பண பரிவர்த்தனை செய்யப்பட்டதா, கருக்கலைப்பு குறித்து, அதே போல திருமணம் நடந்தது உண்மையா என பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அவர் அளிக்கக்கூடிய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு சீமான் அளித்த வாக்குமூலத்தையும் நேற்று அளித்திருக்கிற வாக்குமூலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய செயல் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையை போலீசார் தொடங்கிவிட்டார்கள். மேலும் நடிகை அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தையும் இதனோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. விரைவில் இந்த வழக்கிற்கான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.